அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? இதுநாள் வரை பாக்கியஸ்தானமான 9இல் அமர்ந்திருந்த குரு உங்களுக்கு பல நன்மைகளை நிச்சயம் தந்திருப்பார். அதே வேளையில் இப்பொழுது ஜீவனஸ்தானமான கர்மஸ்தானத்தில் 10இல் குரு அமர்கிறார். எப்பொழுதுமே சுபர்கள் கேந்திரங்களில் அமரும் பொழுது ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மை கூற்று என்னவென்றால், அவர்கள் உட்காரும் ஸ்தானத்தில் அவர்களுக்கே தோஷம் ஏற்படும். அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் என்ற ஒரு தோஷம் சுபர்களுக்கு உண்டு. குரு முழு பூரண சுபர். அப்போ இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்தில் நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்த குரு தற்சமயம் கேந்திரஸ்தானமான 10இல் அமர்கிறார். இந்த 10இல் அமர்ந்து குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் பாவத்திற்கு பதிகிறது. ஸோ இந்த பார்வைகளால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும், பணவரவு சரளமாகும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், சண்டை சச்சரவுகள் விலகும், விலகிய விரோதிகள் விரும்பி வந்து சேர்வார்கள். இதனால் வரை இழுத்தடித்து வந்த வழக்கு வியாஜ்யங்களில் பூர்ண வெற்றி கிடைக்கும். சார், கேஸ் நடக்குது, ரொம்ப நாளாக கேஸ் நடந்துட்டுருக்கு, அது எனக்கு ஃபைசல் ஆகலை, ரொம்ப நாளாக எடுத்துட்ருக்கு. கேஸ் வெற்றி பூர்ணமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேரும். அதே நேரத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தோம், உடம்பு நல்ல பூரண குணமாகும், வியாதிகள் விலகும், மருத்துவ செலவுகள் குறையும், பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, இடமாற்றம், சிலருக்கு இடமாற்றம், சம்பள உயர்வு, அத்துடன் இடமாற்றம் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனியில் ரொம்ப சீனியரை வெளியில் தள்ளுறதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து வெளியில் தள்ளுவாங்க. அது ஒரு ராஜதந்திரம். புரியாமல் சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஐயோ நமக்கு பெரிய பதவி போஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வெளியே தள்ளுறதுக்கு தயாராகிட்டாங்க, அடுத்த யங் ப்ராபபிள்ஸ் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான அடுத்த சோர்ஸை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதை தான் புரிஞ்சுக்கணும். ப்ரொமோஷன் வர்றது என்பது சந்தோஷமான விஷயம். ஒரு சீனியருக்கு ப்ரொமோஷன் வருதுன்னா மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப காலம் யாரையும் பேர் பண்ண மாட்டாங்க. எப்போதுமே ஒரு கூற்று உண்டு, த பாஸ் இஸ் ஆல்வேஸ் த பாஸ். பாஸை நாம் போய் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொன்னது சட்டம், கேட்குறதுனா கேளு, இல்லைன்னா யூ கோ அவுட். எனக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கூற்று வரும். உங்கள் சம்பளத்தில் பாதியில் வேலை செய்ய ஆள் இருக்குமாங்க. அப்போ நம்மளால் பதில் சொல்ல முடியாது. ஒரு யங்ஸ்டர் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு 50 வயசு ஆளுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இன்னும் 5 வருஷம் 7 வருஷம் வச்சுக்கிறதுக்கு 30 வயசு பையன் எடுத்துகிட்டு போயிடுவான். வேற ஒரு 50 வயசு ஆள் ஒரு 70,000 ரூபா வாங்குகிற சம்பளத்தில் இவனுக்கு 40 ரூபா கொடுத்தா போகிறோம். ஸோ த கம்பெனி இஸ் பெனிஃபிட்டட் பை 30,000. அது தவறு என்று சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், இன்றைய பொருளாதார நிலையில் ரெசெஷன், கம்பெனிகளுக்கு நிதி சுமை மிக அதிகம். அதுக்காக ஒரு சீனியரை விட்டுணுன்னு அர்த்தம் இல்லை. இந்த நிதி சுமையினால் அவர்களால் அதை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். அப்படி தள்ளப்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான முடிவுகளை எடுத்து சீனியர்களை களை எடுப்பாங்க. அதனால் உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. கடமையை சரியாக செய்யணும், இல்லைன்னா சில பேருக்கு சீட்டு கிழிஞ்சிடும். உண்மையை சொல்கிறேன். 10ஆம் இடத்து குரு பதவி பாழ் என்ற வாசகம் உண்டு. 10இல் குரு வந்தால் பதவியை இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாஜ்பாய் இருந்தப்பே 10ஆம் இடத்துல குரு வந்தப்போ அவரை கவுத்திட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ இந்த காலக்கூற்றுகளில் எதுவும் நடக்கும். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். உத்தியோக ஸ்திரத்தன்மை பெற பூரணமான
அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை செய்ய வேண்டும். கம்பெனி நம்ம கம்பெனி, நான் பார்த்துக்கிறேன், நஷ்டம் வராமல் தடுப்பேன். அப்போ என்ன செய்யணும்? மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் என்றால் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். அதுதான் ஒரு குட் மேனேஜரோட கடமை. மேனேஜர், ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் சரி. அப்போது ஒரு ஃபேக்ஸில் அனுப்புகிற மெசேஜை எஸ்டிடி போட்டு 3 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, கம்பெனிக்கு பில் என்ன ஆகும்? அதை தான் ஒரு மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்க. இப்போ இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது, நிறைய டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி பணிச்சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும். அது நீங்கள் தான் திட்டமிடணும். பணிச்சுமைகளை குறைத்து கொண்டு திட்டமிட்டு செயலாற்றி திறம்பட காரியங்களை வெற்றியாக்க வேண்டும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக தொழிலில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த கவனம். 10ஆம் இடத்து குரு பதவிகளை குலைப்பார். சும்மா யாராவது 10ல் குரு வருது, உங்களுக்கு அந்த யோகம் வரும் இந்த யோகம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது. டு பி ஃப்ராங்க், அதெல்லாம் எதுவும் நடக்காது. நான் சொல்வது உண்மை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முழு சுபராகிய குருவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் கேந்திர தோஷங்கள் உண்டு. அவரே தோஷத்தில் அமர்வார். அப்போ குருவுக்கு பவர் என்ன அப்படின்னா, குரு ஜாதகத்தில் பொதுவாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய கூற்றுப்படி, நான் பண்ணின ரிசர்ச் படி, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு. ஜாதகத்தில் குரு தனித்து இருந்தால் பெரிய விசேஷமான பலன்களை தர மாட்டார். ஏனென்றால் குரு என்றால் யார்? பிராமணன். பிராமணர்கள் என்ன செய்வார்கள்? காலையில் எழுந்திருப்பார்கள், குளிப்பார்கள், பூஜை புனஸ்காரம் செய்வார்கள், அன்றைக்கு தேவைக்கு உண்டான வருமானத்தை பெற்றுக்கொண்டு சாப்பிட்டு விட்டு உறங்குவார்கள். குரு அதைத்தான் பண்ணுவார். குருவை போய் கல் உடனே உடைக்க முடியுமா அவரால்? சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் நீங்கள். அப்போது குரு என்பவன் பிராமணன், சாத்வீகமானவன். அவனை போய் கல் உட, நீ ஐடிஐ ஒர்க் பண்ணுன்னா பண்ண மாட்டான், முடியாது. ஹார்ட்ஷிப் ஒர்க் கேனாட் பி டன் பை குரு. குரு யார்? நிதி கிரகம். ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர், ஒரு பேங்க்கில் பெரிய ஜென்ரல் மேனேஜர், ஒரு எல்ஐசியில் டாப் போஸ்ட்டில் இருக்கார், ஒரு ஆக்சிஸ் பேங்க்கில் பெரிய சேர்மனாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ராஜ பதவிகளை வைக்கக்கூடிய ராஜகிரகம் குரு. அப்போது ஆர்டரிங் பர்சன் இஸ் நாட் எ ஒபேயிங் பர்சன். அவரால் போய் மங்குன்னு வேலையெல்லாம் செய்ய குருவால் முடியாது. அப்போ ஜாதகத்தில் குருவை பவர் பண்ணணும்னா மற்ற கிரகங்கள் அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அதை பொறுத்து தான் பலன் அமையும். அல்லது மற்ற சுப கிரகங்கள், யோக கிரகங்கள், குரு யாரை பார்க்குறாருங்கிறத விட குருவை யார் பார்க்குறாங்கிறது முக்கியம் ஜோதிடத்தில். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து தனியாக வைத்து அலசி பாருங்கள். ஜாதகத்தில் குரு தனியாக இருக்கிறாரா, ராகு பார்க்குறாரா, கேது பார்க்குறாரா, செவ்வாயின் பார்வை குரு மீது விழுகிறதா, இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஜோதிடரிடம் போனால் நீங்கள் கேள்விகள் கேட்கணும். என்ன சார், என் ஜாதகத்தில் குரு தனியாக தானே இருக்கார், என்ன பெரிய விசேஷம்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ தான் அவங்க அதுக்கு தகுந்த ஆன்சரை சொல்லுவாங்க, உண்மையை சொல்லுவார்கள். அதுக்கு சொல்கிறேன். எல்லாரும் உண்மை தான் சொல்ல போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சாராம்ச பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சுபத்துவம் பெற்ற கிரகம் கேந்திரங்களில் அமரும் பொழுது அவர்களுக்கு தோஷம் ஏற்படும். அப்போ குரு 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது பதவிகளில் பல சிக்கல்களை உண்டாக்குவார். தொழில் சிரமம், வருமானம் உண்டு, ஆனால் பணிச்சுமை அதிகம். மேனேஜர் காய்ச்சுன்னு காய்ச்சுவார், எம்டி திட்டுவார், ஒரு சபார்டினேட் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான். இதெல்லாம் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு நடக்கும். சிம்மராசிக்கு நிச்சயமாக நடக்கும். வேலை கவனம், ஏற்று பேசலானால் மெமோ கொடுத்து வெளியில் தள்ளிடுவாங்க. பி கேர்ஃபுல். குரு உங்களை சீட்டை கிழிப்பதற்கு தயங்க மாட்டார். ஏனென்றால் சுப கிரகம், சாத்வீக கிரகம், தான் நின்ற ஸ்தான பலனை தருவார். அவ்வளோதான், குருவோட கடமை அதுதான். 10ஆம் இடம் ஜீவன பாவம். 10ல் குரு வந்த பொழுது பரமசிவன் ஓடி எந்திரர், கதைகளில் உண்டு, கேட்டிருப்பீங்க. அன்னபூர்ணி ஏன்னா சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அன்னபூர்ணி அவர்
கையில் இருக்கிற பாத்திரத்தில் பிச்சை இட்ட பிறகுதான், மகாலட்சுமி அன்னமிட்ட பிறகுதான் அவருக்கு அந்த தோஷம், பிரம்மகத்தி தோஷம் சிவனுக்கே நீங்குது. அப்போது சிவனுடைய ஜாதகத்தில் 10ல் குரு. அப்போ இதை யார் சொல்கிறான்னா முருகர் சொல்கிறார். முருகர் சொல்கிறாரு சிவனை பார்த்து. முருகருக்கு ஜோதிடம் தெரியும். அவர் சொல்கிறார், அப்பா நீ பிச்சை எடுக்க போகிறேங்கிற. சிவனுக்கு கோவம் வந்துடுது. என்னப்பா என்ன இப்படி சொல்கிற, உலகத்துக்கே நான் படி கலக்கிறேங்கிறார். நடக்கும்பா அப்படிங்கிறார். அப்போது இந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு அவர் கையில் ஓடி ஏந்திய பிறகுதான் அவருக்கு ஞானம் வருகிறது. ஆகா, பிள்ளையாக இருந்தாலும் கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் ஒரு வாக்கையும் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஜோதிடம் பலித்து விட்டால் உலகத்தில் என்னை யாரும் நினைக்க மாட்டார். கடவுளை எவன் நினைப்பான்? பேங்கில் 50 கோடி இருக்குது, சொந்த வீடு இருக்குது, வாகனம் இருக்குது, நல்ல மனைவி மக்கள், பணம் கொட்டுது. கோயிலுக்கு எவனா போவானா? எவனும் போக மாட்டான். எவன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஓடுவான்? கஷ்டத்தில் இருக்கவன் தான் ஜாதகத்தை எடுத்து ஜோசியை தேடி ஓடுவான். நீங்கள் எடுத்து பாருங்கள். ரிச் ஃபெல்லோஸ், ரொம்ப ரிச் ஃபெல்லோஸ் என்ன பண்ணுவான்? இந்த பணத்தை இன்னும் பெருக்குவதற்கு என்ன வழி அது பார்ப்பாங்க. அவங்க ஜோதிடர்களே அணுகுவாங்க. சார் நான் இவ்வளோ லேக்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த இண்டஸ்ட்ரியில் போனால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்பான். அப்போ ஜோதிடம் என்பது அடிப்படையில் யார்? கஷ்டப்படுறவன் நமக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்காதா என்பதற்கு தான் ஜோதிடம் வழிகாட்டி. அப்போ அந்த மாதிரி போகும்பொழுது உங்கள் யோகம் சரியான ஜோசியர் வாய்க்கணும். நல்லா இல்லாமல் ராங் கேல்குலேஷன் போட்டு தப்பாக சொல்லி அதனால் உங்களுக்கு விபரீத நஷ்டங்கள் ஏற்பட்டால் ஜோதிடருக்கு ஒன்றும் இல்லை. ஜோதிடர் என்ன தேடி போய் அடிக்கவா முடியும்? ஏதோ சொன்னேங்க, கண்ணை மறைச்சிச்சுங்க பார், கண்ணை மறைத்து விட்டதும்பார். ஏற்படும். உங்களுக்கு பிராப்தம் அந்த மாதிரி இருந்தால் ஜோதிடரை குறை சொல்ல முடியாது. அதுக்காக அவரை குறை சொல்ல முடியாது. உங்களோட கர்ம பிரபாவம். அப்போ நீங்கள் அதை அனுபவிச்சு தான் தரணும். அப்போ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தொழிலில் மிக கவனம், ஸ்ரத்தை, அக்கறை, பொறுப்பு, கண்காணிப்பு. சின்ன பியூனாக இருந்தாலும் நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். அவன் செய்கிற தப்புக்கு நீங்கள் திட்டு வாங்குவீர்கள், மெமோ கொடுக்கப்படுவீர்கள். வேலையில் கவனம். உடல் நலம் தேரும், வியாதிகள் குணமாகும், மருத்துவ செலவுகள் குறையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பணவரவு உண்டாகும். ப்ரமோஷன் இந்த ஆண்டு கிடையாது, அடுத்த ஆண்டு. சேலரி ஹைக் கிடைக்கும். சம்பளம் கணிசமாக கூடும், ஆனால் பதவி உயர்வு இந்த ஆண்டு கிடையாது. பிறத்தாருடைய தவறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். நண்பர்களால் பல பிரச்சனைகள் வரும். நட்பு மிக கவனம். சிம்மராசிக்கு அடுத்த 1.5 வருஷத்துக்கு நண்பர்களால் பல பிரச்சனைகள் வரும். மிக கவனமாக இருங்கள். ஷூரிட்டி ஜாமீன் யாருக்கும் போடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. கொடுத்தா திரும்பி வராது. ரொம்ப நல்லவன் தான், உங்கள் கிரகம் அவனை திருப்பி தர விடாது. அவனுக்கு லாபம், உங்களுக்கு பெருத்த நஷ்டம். அதனால் வீட்டில் மனக்கசப்பு, கிளேசங்கள், சண்டை சச்சரவுகள் உண்டாகும். மனைவியால் நிந்திக்கப்படுவீர்கள்னா வசவு வாங்குவீங்க, திட்டு வாங்குவீங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது நடக்கும். அப்போது நீங்கள் பிற பொறுப்புகளிலிருந்து மிக கவனமாக செயல்படணும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். சொத்து பத்து ஏதாவது உங்களுக்கு விற்க வேண்டியிருந்தது, வீடு வாங்க வேண்டியிருந்தது அப்படின்னா அதுக்கு இது நல்ல காலகட்டம். அதற்குண்டான பணம் கிடைக்கும், சொத்து சேர்க்கை உண்டாகும். இருக்கிற பைசாவை போட்டு பூமியில் போட்டு ஒரு சொத்து வாங்கலாம். அதற்கு நல்ல அனுசரணையான பலன்களை இந்த குரு தருவார். நிச்சயமாக அது நல்ல பலன்கள். புதிய சொத்து, வீடு, வாகன சேர்க்கை ஏற்படும். அதற்கு தேவையான பொருளுதவி, பண வசதி இந்த குரு தருவார். அது பெரிய ப்ளஸ்ஸு. அப்போ அந்த சொத்தை நம்ம நல்லபடியாக வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணணும். எப்பவுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபை பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸுங்கிறது நிறைய இருக்குது. சார் குரு பேச்சு நீங்கள் சொன்னீங்க, நான் சொத்து வாங்கிட்டேன், ஆனால் அதில் எனக்கு வில்லங்க இருக்குன்னு நாளைக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, வில்லங்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் முழு கவனமாக அதை சரிபார்த்து கையெழுத்திட வேண்டும். அதுக்கு தான் அந்த பாயிண்டே நான் சொல்கிறேன். சொத்து வாங்கும் பொழுது
வில்லங்க சான்று, லாயர் ஒப்பீனியன் கேட்பாங்க. சொத்தில் என்னென்ன இருக்குன்னு 2 லாயர்கிட்ட, ஒன்றுக்கு 2 லாயர்கிட்ட கேட்கணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ரீவெரிஃபை பண்ணணும். பண்ணிவிட்டு தான் நீங்கள் கையெழுத்து போடணும். சும்மா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நின்று அவன் பேப்பர் கொடுக்கல சார், ஏதோ சொன்னா சார், நம்பி தான் சார் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தான், அப்படிலாம் கையெழுத்து போட்டிங்கன்னா ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு அவன் அங்கே கமிஷன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவான். மாட்டப்படுவது நீங்கள், பெருந்தொகை முடங்கிடும். அப்புறம் அந்த சொத்து சிக்கலாகி உங்களால் விற்க முடியாமல் அடுத்த ஒரு குறைஞ்சது ஒரு 4 வருஷத்துக்கு விற்க முடியாது. எழுதி தரேன். அப்போ இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டம், மணி லாக்கு. அதனால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். குழந்தைகளால் சுப செலவுகள் உண்டாகும். கல்வி, மேற்படிப்பு, சுப விவாகங்கள், கல்யாணம், இந்த மாதிரி இனிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உறுதியாகும். அதற்கு சுப செலவுகள் உண்டாகும். அதுக்கெல்லாம் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். ஃபைனான்ஷியலி தயார்படுத்திக்கணும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். பொதுவாக டூர், வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அதிக பொருள் விரயம் ஏற்படும். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பணம் வரும், ஆனால் அதே நேரத்தில் கூடவே செலவும் வரும். சார் எனக்கு 10,000 வருது, 9,000 செலவு, என்ன பிரயோஜனம்? 1000 ரூபாய் வைத்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எதுக்கும் போக முடியாது. இதுதான் கதை. பணம் வரும், மறுக்கவில்லை, நான் தான் சொல்கிறேன் பணம் வரும். ஆனால் செலவு பின்னாடியே வரும். சார் அவங்க வீட்டில் சடங்கு, சார் இவங்க வீட்டில் கல்யாணம், சார் ஃப்ரெண்டு வீட்டில் டூர் போகிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுற்றி 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 உங்களை சுப செலவுகள், ஆன்மீக வழிபாடு, ஸ்தல யாத்திரை, அஃபிஷியல் டூர் போகிறான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆஃபீஸில் பேமெண்ட் கொடுத்துருவாங்க, பர்க்ஸு, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அஃபிஷியல் டூர் போகும்போது சிங்கிள் பர்சனுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவு. இது மாதிரி செலவுகளெல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். குரு பணம் தருவார், அதே நேரத்தில் செலவுகளை சரியாக தருவார். அப்போ நான் சொன்ன ரேஷியோ தான். 10,000 ரூபாய்க்கு 9,000 ரூபா செலவு, 1000 ரூபா மிச்சம். வரவு 8னா செலவு 10னா. அப்போ பொருளாதார விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்களிடம் மிக எச்சரிக்கை தேவை. மனைவியிடம் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். சும்மா ஏதோ நம்ம கணவன் என்பதற்காக ஓங்கி பேசக்கூடாது. அப்படி பேசலானால் மனக்கசப்புகள், கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் குடும்பத்தில் எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க. என்ன இவ்வளோ வருஷம் நல்ல ஒத்துமையாக இருந்தாங்க, திடீர்னு இவங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் அப்படிம்பாங்க. மனைவி கோவித்து கொண்டு கூட உங்களிடம் சண்டை போடுவார்கள். அதனால் குடும்ப சூழல் ஒரு நிம்மதியற்ற நிலை உண்டாகும். மிக கவனம். நண்பர்களிடம் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆஃபீஸ் கலீகோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி எதுவும் பேசாதீங்க. பேசினீங்களானால் அழகாக போட்டு விட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஃபினிஷு, உங்கள் சீட்டை கழிச்சிடுவாங்க. ஜாக்கிரதை. யாரிடமும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. ஆனால் கருத்து சொல்ல வாய் தூண்டும். காரணம், உங்கள் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குரு சாத்வீக கிரகம், சுத்த கிரகம், சத்திய கிரகம். அப்போ சத்தியம் சொல்ல வாய் வரும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? வாயில் எதையாவது போட்டு மென்னுக்கணும். தவறி சொல்லிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். வாயில் ஒரு ஸ்வீட்டை போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த வாயை அடக்க வேண்டும். அடக்கவில்லை என்றால் எல்லாரும் வச்சு செய்வாங்க. ஏச்சு, பேச்சு, பழி, இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும். ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இளைய சகோதரன் சகோதரிகளால் செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படும். அண்ணன் தம்பியால் செலவுகள் உண்டு. அண்ணன் தம்பியால் செலவுகள் உண்டு. அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு வேலை மாற்றம், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஜாபுக்கு ஒரு பணம் கொடுக்குறோம், இந்த மாதிரி இதுகளுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த குரு பயிற்சினால் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு சில சாதகமான சுப பலன்கள் அமையும். அப்போ அதுக்குண்டான தொகை வகைகளை நீங்கள் தான் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருளாதார
வரவு உண்டு, செலவுகளும் அதிகம் உண்டு. காரியத்தில் தேக்க நிலைகள் உண்டாகும். அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிடணும், பர்ஃபெக்டாக செய்யணும். ரீசெக் தி ப்ராஜெக்ட், ரீசெக் த ஒர்க். இல்லையானால் மேனேஜ்மெண்ட்டிடம் கடுமையான பனிஷ்மெண்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க. உங்களால் நஷ்டம் ஆச்சுன்னா உங்களுக்கு மெமோ இஷ்யூ பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபரில் தூக்கி போட்டுருவாங்க. இவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவரை தூக்கி தண்ணி இல்லாத இடம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் போடுங்க. அப்போது அதனால் பாதிக்கப்பட போகுது நீங்கள் தான், மேனேஜ்மெண்ட் இல்லை. காரணம் உங்களுடைய அசிரத்தையான வேலை. அசிரத்தைன்னா அசால்ட்டாக செய்கிறது, கவனம் இல்லாமல் அதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு எதேச்சையாக செய்வது. இவ்வேளை செய்யக்கூடாது. பழைய பாக்கிகள் வசூலாகும், வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி கிடைக்கும், எதிரிகள் அடங்கி போவார்கள், எதிரிகள் விரும்பி வந்து சேர்வார்கள். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம், அவர்களால் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு. மிக கவனம். நட்பு, மனைவி வகை குடும்பத்தார் இவர்களிடம் மிக சாவதானமாக பேச வேண்டும், பழக வேண்டும். கோபதாபங்கள், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது. உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். காரிய தேக்கங்கள் உண்டு, தீவிர முயற்சியால் காரியங்கள் பலிதமாகும். எடுத்தேன் கவுத்தேன் இவ்வளோ நாள் செஞ்ச மாதிரி செய்ய இந்த குரு பயிற்சியில் முடியாது. ஒரு காரியத்துக்கு 3 முறை அலைய வேண்டி வரும். இந்த குரு கடுமையான அலைச்சல், தெரிச்சல், தாமதங்களை ஏற்படுத்துவார். அதில் மிக கவனம். அப்போ செய்கிறத ஒழுங்காக செய்யணும். கருத்து சொல்லக்கூடாது, பிறகு கருத்து சொல்லக்கூடாது. சொன்னால் வீண் பகை வீடு தேடி வரும். உற்றார் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உறவுகள்கிட்ட சில சகாயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பேசும் பொழுது மிக கவனமாக பேச வேண்டும். அதில் வார்த்தைகளில் மிக பொலைட்னஸ் தேவை. ஹார்ஷாக யாரையும் பேசக்கூடாது. ஏனென்றால் மற்ற கிரகங்களையும் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த குரு பயிற்சி சில பாதகமான சூழலையும் தரும். பணம் நல்லா வருது, நட்பு உதவி இருக்குது, உறவுகள் உதவுறாங்க, கடன் நடப்படுது, புதிய சுப செலவு ஏற்படுது, அதுக்கு பணம் வருது, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம பேசக்கூடிய பேச்சினால் பகைகள் உண்டாகி அவங்களால் நமக்கு மறைமுக விரோதிகள் உருவாவார்கள். பணியிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, மனைவி வழியிலும் சரி, உற்றார் உறவிலும் சரி, உறவுகளை சரியாக கையாள வேண்டும். இல்லை என்றால் உபதிரவங்கள் அதிகமாக வந்து சேரும். அதை நீங்கள் தான் பேர் பண்ணிக்கணும். மிக கவனம். ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பணவரவு, காரிய வெற்றி, சொத்து சேர்க்கை, நல்ல உடல் நலம், வியாதிகள் தீருதல், பழைய பாக்கி வசூலாகுதல், வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதிய சொத்து சேர்க்கை, சுப செலவு முதலிய அனைத்தையும் நல்ல பலன்களையும் தருவார். அதே நேரம் வேலையில் கடினமான ஒரு சூழலையும் பணிச்சுமையும் தந்து உங்களை பாதிக்கவும் செய்வார். நல்லதும் சொல்லியிருக்கேன், உள்ளான எதை தவிர்க்கணுங்கிறதும் சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமாக நடந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் இந்த குரு பயிற்சியில் போய் வர வேண்டிய க்ஷேத்திரம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர். வியாழக்கிழமை அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான், குரு ரூபம் தட்சிணாமூர்த்தி, சிவரூபம், இவர்களுக்கு அபிஷேகம் செய்து வியாழக்கிழமையில் மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி, வில்வ மாலை சார்த்தி, மூலஸ்தான விளக்குக்கு 1/2 கிலோ நெய் கொடுங்க. கொடுத்துட்டு நல்ல ஒரு 11 நாள் உங்கள் குடும்பத்தார் பெயரில் அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். சொல்லி அர்ச்சகரிடம் பணம் கொடுத்து அட்ரஸ் கொடுத்துட்டு அவர் செல் நம்பரை வாங்கிட்டு வந்துடுங்க. ஞாபகப்படுத்துங்க, கொரியரில் பிரசாதம் அனுப்பி விடுவார்கள். போய் வர வேண்டிய கோவில் ஆபத் சகாயேஸ்வரர், ஆலங்குடி குருஷேத்திரம். சொன்னவை அனைத்திலும் கவனம் இருக்கட்டும். குரு பெயர்ச்சி உங்களுக்கு கலப்படமான பலன். வாழ்க வளமுடன். சுபம்.